ஹாய், இன்றைக்கி இங்கிலீஷ் டைப்பிங்கில் சீனியரில் கேட்குற லெட்டர் பார்க்கலாம். செகண்ட் பேப்பரில் லெட்டரும் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்பாங்க. மொத்தம் 7 லெட்டர் இருக்குது. இன்றைக்கி செக்ரட்ரியேட் லெட்டர் பார்க்கலாம். இப்போது இந்த லெட்டரில் நம்ம ஒரு 4 இடத்துல மட்டும்தான் சென்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது என்னென்னு பார்க்கலாம். 60ல் சென்ட்ரு பண்ணுற மாதிரி இது அப்புறம் இந்த டேட்டட் தின் இருக்குல்ல, இந்த 4 இடம் மட்டும் தான் 60ல் சென்ட்ரு பண்ணணும். இப்போது லெட்டர்னால் முதல்ல நம்ம என்ன டிகிரி செட் பண்ணோம், 10 to 70 டிகிரி. இதோட டிஸ்டன்ஸு 60. இப்போது இது எல்லாத்தையுமே எப்படி சென்ட்ரு பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 24 இருக்குது. அப்போது 60ல் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 36. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணால் எவ்வளவு? 18. அப்போது 10 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, அதுலேருந்து கரெக்டாக ஒரு 18 ஸ்பேஸ் விட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக கேபிட்டலில். இது முடித்ததுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போது நெக்ஸ்ட் லைனை சென்டர் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 2 3 4 5 6 7 8 9 10. இதுலேயும் 20 இருக்குது. இப்போ 60லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 40. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 20. அப்போ என்ன பண்ணணும், 20 ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் போட்டுக்கோங்க, பேலன்ஸ்லாம் ஸ்மால். அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த லெட்டர் நம்பர் இருக்குல்ல, இது இப்போ NO டாட்டுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விடாமல் தான் அந்த நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 22ன்னு கிடைக்கும். இந்த 60லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 38. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 19. கரெக்டாக 19 ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல். ஓகே, இப்போ என்னோட டாட்டுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விடாமல் தான் டைப் பண்ணணும். இப்போ இது முடித்ததுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த லெஃப்ட் கார்னர்லேயே என்ன பண்ணணும்னா ஃப்ரம்மை ஸ்டார்ட் பண்ணணும் 10 டிகிரிலேயே. ஓகே, இந்த ஃப்ரம்மை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு 5 ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது எல்லாமே சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான். இப்போ இது முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் 2 அட்ரஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு 5 ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட்டாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் டபுள் லைன் ஸ்பேஸ். ரொம்ப ஈஸியான லெட்டர் இது. அதுக்கப்புறம் மறுபடியும் இது இப்போ என்ன பண்ணணும், இதை சென்ட்ரு பண்ணணுமா. அப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 56ன்னு இருக்கும். அதை 60லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2. அப்போ 2 ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல ஹைஃபன் கொடுத்து நெக்ஸ்ட் லைனில் ஹைஃபன் கொடுக்கணும். இதை கரெக்டாக ஒரு அந்த ஸ்கேலில் 38 டிகிரியில் வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் சென்ட்ரு பண்ணி அடிக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ இது முடிச்சுட்டு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு சாருங்கிறத டைப் பண்ணணும். சார் போட்டு கம்மா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ ஒரு 10 ஸ்பேஸ் தள்ளி, அதாவது 20 டிகிரிக்கு நேராக வச்சு இதை நீங்கள் டைப் பண்ணணும். இந்த சப்ரப்புங்கிறத இந்த சைடு 70 வரைக்கும் கொண்டு போகாமல் 60 டிகிரிக்குள்ளேயே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஓகே, அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க, ரொம்ப தள்ளி போகாமல். இப்போது சப்புக்கும் ரெப்புக்கும் நடுவில் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது முடிச்சுட்டு அதே போல் ஹைஃபனை வச்சு ஒரு 5 ஹைஃபன் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த 38 டிகிரியில் வச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் லைன் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொடுத்துருந்தா அது ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. மறுபடியும் டபுள் லைன் ஸ்பேஸு, அடுத்த பேரா. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ இது பாருங்கள், இதை எப்படி அடிக்கணும்னு பார்க்கணும்னா இப்போ இதில் இருக்கிறதுலே எது ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. இதை 70லேருந்து மைனஸ் பண்ணணும். இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். லாஸ்ட்டாக ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 70லேருந்து மைனஸ் பண்ணிட்டு கிடைக்கிறத அப்படியே வச்சுக்கணும். இந்த இடத்துல இதை 46 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது இதுவும் அதே போல் தான். இப்போ 46 டிகிரியில் வச்சு கொஞ்சம் சென்ட்ரு பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கேற்ற போல் இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள். 2 இன்ஷியல் வந்துச்சுன்னா நடுவில் ஒரு கேப் வரும்ல, அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 16 கிடைக்கும். இதை 24லேருந்து மைனஸ் பண்ணிங்க. அந்த செக்ரட்டரி டு கவர்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு சென்ட்ரு பண்ணணும். அதனால் இப்போது 8ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 4. இந்த இடத்துல 4 ஸ்பேஸ் வேணும். அதே போல் யுவர்ஸ் ஒயிட் பிள்ளையும் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணி 24ல் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு 7ன்னு கிடைக்கும். இப்போது 7ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன, 3.5 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுவும் 4 ஸ்பேஸ் தான். கரெக்டாக 46 டிகிரியில் வச்சு 4 ஸ்பேஸ் தள்ளி யுவர்ஸ் ஃபைட்ஃபுல்லையும் அதுக்கப்புறம் கீழே இருக்க நேமும் டைப் பண்ணணும். இது ரெண்டுக்கு இடையில 4 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும்.
அவ்வளோதான் முடிஞ்சு. இதுவும் கரெக்டாக 46 டிகிரியில் வச்சு 4 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். இந்த செக்ரட்டரி வந்து இது வந்து கரெக்டாக 46 டிகிரியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே போதும். லாஸ்ட்டாக வந்து நம்ம 70 டிகிரியில் முடிக்கணும். அதனால ஓகே, இந்த மாதிரி அடித்தாலே போதும். ரொம்ப ஈஸியான லெட்டர் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லெட்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.